வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லேருந்து பைத்தானை பற்றி நிறைய வீடியோக்களை தமிழில் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவுடைய தலைப்பு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், அது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல நம்ம பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்ப்போம். பில்டின் ஃபங்க்ஷன்னா என்ன, அதாவது ஒரு மொழியிலேயே அந்த ஃபங்க்ஷன்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பில்டின் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா நாம் வந்து நம்ம விருப்பப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு பயனர் வந்து அதை நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சொன்னால் பைத்தான்லேயே கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரிங்கில் செயல்படுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து நம்ம பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சில இதை பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து கேபிட்டலைஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். கேபிட்டலைஸ் என்ன பண்ணோம், இங்கே நம்ம கொடுத்துருக்க உதாரணத்துலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எஸ்டிஆர் ஈக்குவல் டு லேன் பைத்தான் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். பிரிண்ட் எஸ்டிஆர் டாட் கேபிட்டலைஸ் அப்படிங்கிற பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னா என்ன பண்ணுது பாருங்கள், அது கேபிட்டலைஸ் பண்ணுது. இதெல்லாம் லேன் பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் எல்லாமே சின்ன எழுத்தாக இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்குது. இதில் முதல் எழுத்தை மட்டும் மாற்றினா அது கேபிட்டலைஸ். முதல் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றினா அது கேபிட்டலைஸ். அது கேபிட்டலைஸ் வந்து முதல் எழுத்தை மட்டும் மாற்றும். அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்குறோம், டைட்டில் என்ன பண்ணுது பாருங்கள். அதே லேன் பைத்தானுக்கு வந்து எஸ்டிஆர் டாட் டைட்டில்னு கொடுத்தோம்னா ஒவ்வொரு வேர்டில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரையும், இங்கே எல் இங்கே பி, ஒவ்வொரு வேர்டில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கேபிட்டலாக மாற்றும். இதுதான் கேபிட்டலைஸுக்கும் டைட்டிலுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது ஸ்வாப் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸ்வாப் கேஸ் என்ன பண்ணும், இங்கே எஸ்டிஆர்2 ஈக்குவல் டு பைத்தான்னு கொடுத்துருக்குறோம். இங்கே சில எழுத்து கேபிட்டல் இருக்குது, சில எழுத்து ஸ்மாலில் இருக்குது. ஸ்வாப் கேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா கேபிட்டல் எழுத்தை வந்து ஸ்மாலாக மாற்றும், ஸ்மாலை கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணும். அதான் ஸ்வாப் கேஸ். அது ஆப்போசிட்டாக நேர் எதிராக மாற்றுறது தான் என்னுடைய வேலை. அப்பர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். அப்பருங்கிறது என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் கேபிட்டலாக மாற்றும். இங்கே பைத்தான் இருக்குது, எஸ்டிஆர்3 ஈக்குவல் டு பைத்தான், எல்லா எழுத்துமே ஸ்மால், அப்போ எல்லா எழுத்துக்களையுமே இங்கே கேபிட்டலாக மாற்றிருச்சு. லோவர் என்ன பண்ணுன்னா அப்படியே அப்பருக்கு ஆப்போசிட், எல்லா எழுத்தையும் ஸ்மாலாக மாற்றும். இப்போ நம்ம பைத்தானில் போய் இதை பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். எஸ்டிஆர்1 ஈக்குவல் டு லேன் பைத்தான், எஸ்டிஆர்2 ஈக்குவல் டு பைத்தான், இது வந்து சில இது கேபிட்டல் ஸ்மாலில் கொடுத்துருக்குறோம். இப்போ நாம் வந்து இதை ரன் பண்ணி பார்க்குறோம். இங்கே லேன் பைத்தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ்னா, அடுத்தது வந்து லேன் பைத்தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒவ்வொரு வேர்டில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக மாற்றிருக்கு. தான் டைட்டிலுடைய வேலை. ஸ்வாப் கேஸ் என்ன பண்ணுது, கேபிட்டலாக இருக்கிறத ஸ்மாலாக மாற்றுது, ஸ்மாலாக இருக்கிறத கேபிட்டலாக மாற்றுது. அப்புறம் அப்பர் என்ன பண்ணுதுன்னா எல்லா எழுத்தையும் கேபிட்டலாக மாற்றுது. லோவர் என்ன பண்ணுதுன்னா எல்லா எழுத்தையும் ஸ்மால் லெட்டராக மாற்றுது. அடுத்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இஸ் லோவர் என்ன பண்ணுதுன்னா எல்லா எழுத்துக்களுமே ஸ்மால் லெட்டரில் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும். அது இதனுடைய ரிசல்ட் வந்து ரெண்டு தான் இருக்க முடியும், ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். எல்லா எழுத்துமே ஸ்மாலாக இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும், ஒரு எழுத்து மாறி இருந்தால் கூட ஃபால்ஸ்னு வரும். இங்கே எல்லா எழுத்துக்கும் கேபிட்டலாக இல்லை, அதனால் இங்கே ஃபால்ஸ்னு வருது. இங்கே வந்து இஸ் அப்பர்னு கொடுத்துருக்குறோம், எல்லா எழுத்தும் கேபிட்டலாக இருக்குது, அதனால் இஸ் அப்பர் ட்ரூன்னு வந்துருச்சு. இந்த ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே ஒன்றுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசல்ட் தான் கொடுக்கும். அடுத்தது இஸ் ஆல் நம் அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் டேட்டா மட்டும் இருக்கணும். ஒன்று ஆல்ஃபா மட்டும் இருக்கலாம், அல்லது நியூமரிக் மட்டும் இருக்கலாம், அல்லது இந்த ரெண்டுடைய காம்பினேஷன் இருக்கலாம். இங்கே அதான எஸ்டிஆர்2 ஈக்குவல் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்குறோம், இடையில ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது, அதனால ஃபால்ஸ்னு வந்துச்சு. இங்கே பார்க்குறோம் எஸ்டிஆர்3 ஈக்குவல் டு தமிழ் 5 நாடு நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபாபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்குது, அப்போ ஆல்ஃபா நியூமரிக் வந்து ட்ரூன்னு வந்துடுது. இஸ் ஆல்ஃபான்னு கொடுத்தோன்னா ஒன்லி ஆல்ஃபாபெட்ஸ் தான் இருக்கணும், அப்போ ட்ரூ. ஏன்னா ஒன்லி ஆல்ஃபாபெட்ஸ் தான் இருக்குது தமிழ்நாட்டில். இஸ் டிஜிட்னா ஒன்லி நம்பர்ஸ் இருக்கணும், இங்கே வந்து நம்பர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால ஃபால்ஸ் வருது. இது நம்ம பைத்தானில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அங்கே சொல்லப்பட்ட மாதிரி எஸ்டிஆர்1 ஈக்குவல் டு ஃப்ளவர் இஸ் லோவரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு எஸ்டிஆர்2 ஈக்குவல் டு இஸ் ஆல்ஃபா நியூமரிக், அதே உதாரணம் தான். இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். இங்கே வந்து அதே உதாரணங்கிறதுனால நம்ம எளிமையாக அதை புரிஞ்சுக்கலாம். விடைகள்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு.
அடுத்த ஃபங்க்ஷன் வந்து லென் எஸ்டிஆர். லென்னுடைய விரிவாக்கம் வந்து லென்த். அதனுடைய வேலை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை எழுத்துங்கிறத கண்டுபிடிக்கிறது அதனுடைய வேலை. STR1 = தமிழ் அப்படின்னு கொடுத்தோம்னா 5 எழுத்து இருக்குதா அது காட்டுது. அடுத்தது வந்து சென்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்ட்ரிங் டேட்டா வந்து என்ன செய்யணும்னா சென்டர் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஃபில் கேரக்டர். அது என்ன பண்ணணும்னா எத்தனை நம்ம லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு லெஃப்ட்லேயும் அதை சென்டர் பண்ணிவிட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த கேரக்டரை வச்சு ஃபில் பண்ணிடும். அதுதான் இந்த சென்டருடைய வேலை. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு சப்ஸ்ட்ரிங்கை தேடுற வேலையை பார்க்குது. தேடி பார்த்து அது எங்கே இருக்குதோ அதனுடைய இண்டெக்ஸ் நம்பரை காட்டும். இப்போ உதாரணத்துக்கு STR2 = மேமல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதில் லொக்கேஷன் நம்பர் 0ல் M இருக்குது, இண்டெக்ஸ் நம்பர் 1ல் வந்து A இருக்குது, இண்டெக்ஸ் நம்பர் 2ல் M இருக்குது. இப்போ STR2.find MA கொடுத்தோம்னா MA வந்து இந்த MA எங்கேருந்து ஆரம்பிக்குது, அதனால இண்டெக்ஸ் நம்பர் 0ன்னு காட்டுது. இங்கே MA 2ன்னு கொடுத்தோன்னா அது எங்கேருந்து தேட ஆரம்பிக்கணும்னா இண்டெக்ஸ் நம்பர் 2லேருந்து ஆரம்பிக்கும், 0, 1, 2. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய MAவை கண்டுக்காது, இந்த MAவை தான் கண்டுக்கும். இந்த MA எங்கே இருக்குது, 0, 1, 2, 3, அதனால தான் இங்கே 3ன்னு காட்டுது. ஸோ இங்கே வந்து 2,4ன்னு கொடுத்து இன்னொரு பேராமீட்டர் கொடுத்துருக்குறோம். இங்கே 4னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா 4th லொக்கேஷன் வரைக்கும். 4னா எண்ட் நம்பர் எப்பவுமே பைத்தானில் வந்து அந்த எண்ட் நம்பர் -1ன்னு எடுத்துக்கும். அப்போ 4 - 1 3. ஸோ 0, 1, 2, 3 இது வரைக்கும் இந்த 2ல் ஆரம்பிச்சு எங்கேயாவது MA இருக்கான்னு தேடி பார்க்கும். MA இல்லை, இங்கே MA வந்து 0ல் இருக்குது. ஆனால் இங்கே எங்கேருந்து தேட ஆரம்பிக்கும்னா 2லேருந்து 3 வரைக்கும் தான் தேடும். அதில் இல்லை, 2லேருந்து 3 வரைக்கும் இல்லைங்கிறதுனால 2லேருந்து 3 வரைக்கும் என்ன இருக்குது, MM தான் இருக்குது, இல்லைங்கிறதுனால -1 வருது. இங்கே 2லேருந்து 5 வரைக்கும் தேடும். 5னா -1, 4 வரைக்கும் 1, 2, 3, 4. அப்போ இதில் MA இருக்குது, இந்த MAவை கண்டுக்காது. ஏன்னா ஆரம்பிக்கிறதே வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, இண்டெக்ஸ் நம்பர் 2லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த MA எந்த லொக்கேஷனில் இருக்குது, 3ல் இருக்குது, அதனால இங்கே 3ன்னு காட்டுது. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட். ஃபைண்டுக்கும் கவுண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஃபைண்ட் என்ன செய்யும்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எந்த இண்டெக்ஸ் நம்பரில், எந்த லொக்கேஷன் நம்பரில், எந்த சப்ஸ்ட்ரிங் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஆனால் கவுண்ட் வந்து குறிப்பிட்ட ஸ்ட்ரிங் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத தேடும், குறிப்பிட்ட சப்ஸ்ட்ரிங். இப்போ STR2 = மேமல்ஸ்னு கொடுத்துருக்கோம். STR2.count MAன்னு கொடுத்தோம்னா இந்த ஸ்ட்ரிங்கில் MA அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங் வந்து எத்தனை இருக்குது, 1, 2, அதெல்லாம் 2ன்னு காட்டுது. இங்கே M கொடுத்துருக்குறோம், M எத்தனை இருக்குது, 1, 2, 3, அதனால தான் 3 வந்துருக்கு. இங்கே கேபிட்டல் M கொடுத்துருக்குறோம், கேபிட்டல் M இல்லை, அதனால 0ன்னு வந்துருக்கு. இங்கே 0ல் இந்த லொக்கேஷன் நம்பர் 0லேருந்து 4 வரைக்கும் தேட சொல்கிறோம். அது வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. இது வந்து 5 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் 5லேருந்து தான் தேட ஆரம்பிக்கும். 5க்கு அப்புறம் எதுவுமே இல்லை, 1, 2, 3, 4, 5. லொக்கேஷன் நம்பர் 5க்கு அப்புறம் MA இல்லை, அதனால 0ன்னு வந்துருக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் ORD ரிட்டர்ன்ஸ் ASCII கோட். அப்போ ஏயுடைய ASCII கோடை கண்டுபிடிக்குது, அது வந்து 65. இப்போ யூனிகோடை கண்டுபிடிக்கணும்னா CHR கொடுத்து இதே நம்பர் கொடுத்தோன்னா யூனிகோட் கண்டுபிடிக்கும். பைத்தானில் ஒரு உதாரணமான ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு, அதை போய் நாம் இப்போ பார்க்கலாம். அதே தான் நம்ம அங்கே என்ன விளக்கம் பார்த்தோமோ அதே உதாரணம் விடை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர்